நீங்க சொல்றத வச்சு காங்கிரஸ் பார்க்கும்போது திமுக வாக்குகளை பெரிய அளவுக்கு சேதாரத்தை விஜய் ஏற்படுத்துகிறார். ம். ஆனாலும் விஜய் கிட்ட நிறைய மைனஸ் இருக்குது. அவர் வெளியே வர்றதில்ல, பேசுறதில்ல, ஆமா, கன்சாலிடேட் ஆமா. பண்றதுக்கு விஜய் வந்து அதுக்கான வேலை செய்யல. எல்லார்கிட்ட இருந்தாங்க ஓட்டு எடுக்க போறாரு. சரி. அதிமுகவோட எதிர்ப்பு ஓட்டுன்றது இருக்கு. ம். அது ஒண்டி கிடையாது. காங்கிரஸ் கட்சி கடைசியா மக்கள் பிரச்சனை பெருசா பேசி என்ன போராட்டம் பண்ணாங்க? ஒண்ணும் இல்ல சார். இப்ப ராகுல் காந்தி பீகார் போறாருல, ம். இங்க தமிழ்நாட்டுல ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம காமராஜர் பவன்ல இருந்து ஆமா. ஆரம்பிச்சு ம். வந்து ராஜீவ் காந்தி நேரு நினைவிடம் ஸ்டேடியம், வரைக்கும். ராஜீவ் காந்தி. ராஜீவ்காந்தி நினைவிடம் வரலாம். ஆமா. இல்ல அவ்வளவு தொழுவு வேணாப்பா, எங்க கட்சியில ஆள் கம்மியா இருக்கிறாங்க இன்னைக்கு, சரி நாங்க பீச்சோட போய் நிறுத்திக்கிறோம். ம். இல்ல காமராஜர் பவன்ல இருந்து ஆரம்பிச்சு அங்க மெமோரியல் ராஜ்பவன் வரலும் போறோம். ம். ஏன்னா மத்திய அரசை எதிர்க்கணும், ராஜ்பவன் வரலும் போறோம். ஒரு நடைபயணம் இல்ல, நடைபயணம் கூட வேணாம், ஒரு கருப்பு ரிப்பன் போட்டு ம். வரவங்களுக்குலாம் வந்து ஏதோ வந்து ஒரு டீ காஃபி ஏதோ ஒன்று கொடுத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி எதுவுமே இல்லையே, அமைதியாக தானே இருக்கீங்க. அப்போது அமைதியாக இருக்கிற ஒரு கட்சியோட அந்த அனுதாபிகளோ இல்லை மக்களோ திருப்பி காங்கிரஸ் தான் போகணும். அவங்க ஏன் விஜய் பக்கம் போகக்கூடாது? இல்ல அவங்க ஏற்கனவே ஒரு கூட்டத்துல பேசியிருக்காங்க. விஜய் பக்கம் நம்ம போலாம், திமுக வேண்டாம்னு ஆ, சொன்னதாகலாம் தகவல் அப்போ வந்துச்சு. ஊடகங்கள் இதெல்லாம் பேசுறது கிடையாது. ஆ. விஜய் அவர்கள் வந்து இஸ் க்ளோனிங் விசிகே அண்ட் காங்கிரஸ். ஓ. க்ளோனிங்னா ஆங்கிலத்தில் வந்து அதை அச்சீடாக எடுக்கிறார். ஓகே. கிட்டத்தட்ட நீங்கள் கொள்கை, கோட்பாடு, ம். டார்கெட் ஆடியன்ஸ், இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஓட்டுகளையும் விஜயகாந்த் இவர் பேர் என்னது நம்ம விசிகா அண்ணன் திருமா ஓட்டையும் கவர்றாரு, ம். சீமான் ஓட்டையும் கொஞ்சம் எடுக்கிறாரு. ம். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக இருக்கிற ஓட்டு பக்கெட்டை போட்டு எடுத்துருவாரு, அதிமுக காலியாயிட காலாவதி. ஏன் அப்போ இப்ப உங்களெல்லாம் ஓட்டரே அதான் சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். அது மேலாட்டா இருந்து பார்க்கும்போது அப்படி, ஆ. ரிவர்ஸ்ல கீழே இப்போ விவசாயி குடும்பம் இருக்கு. ஆமா. நாகப்பட்டினம், கீழ்வேலூர், திருத்துறைப்பூண்டி, திருவிடைமுருதூர், நான் சொன்னது திருவாரூர், இது எல்லாமே வந்து கம்யூனிஸ்ட் பெல்ட், ரைட்டுங்களா? ஆமா. அந்த குடும்பத்தில் அப்பா கதிரறிவா சூரியனுக்கு போட்டாருன்னா அதே தான். அப்பா அந்த சிவப்பு துண்டை போட்டு பார்க்கும்போது அது ஒரு தோரணையாக பார்த்து ரசிக்கிறவங்க. அதாவது பணக்காரனாக ஆகணும் அப்படிலாம் இல்லை, ஏழ்மையில் ஒரு அழகு இருக்குது அப்படின்னு பார்த்துருக்குறவங்க. அந்த குடும்பத்தில் எல்லாருமே விஜய் படம் பார்க்குறவங்க இருக்காங்க. ஆமா. அந்த சிறுவர்கள் மாற மாட்டாங்களா? கம்யூனிஸ்ட் ஓட்டு அப்படியே இருக்குமா? அந்த 3% அப்படியே 3% ஃபிக்ஸடில் போட்ட மாதிரி கேரண்டி இருக்குதா? ம். ம். அதெல்லாம் பேச மாட்டேன்றீங்க. ம். விஜய் அதிமுக ஓட்டு எடுப்பார், விஜய் அதிமுக ஓட்டு எடுப்பார், அப்போ திருப்பி திமுக தான் வரும். அப்போது நான் இது என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கட்டமைப்பாக கூட இது வந்து ஒரு இது செட்டிங் கூட நான் நினைக்கலாம் இல்லையா?